நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஜெயிக்கிறவங்க அவ்வளோ சீக்கிரமா ரகசியத்தை சொல்ல மாட்டாங்க. எங்க அம்மம்மா சொன்னது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. காயல்பட்டினத்தில் ஒரு கிழவி இருந்துச்சான், வயசானது 65 வயசு. அது எந்த பாம்பு கடிச்சாலும் மருந்து சொல்லுமா. அந்த பாட்டியை 50 வருஷமா பாம்புக பார்த்துக்கிட்டே இருந்திருக்கு. எங்க எவனை கடிச்சாலும் மருந்து சொல்ற. கரெக்டா 50வது பொன்விழா ஆண்டுல கடிச்சிருச்சு. பாட்டியை கடிச்சிருச்சு ஒரு பாம்பு. பாட்டி கீழே கிடக்குது, நொர வாயில. சுத்தி இருக்கிறவங்க கேட்டாங்க, என்ன பாட்டி ஆச்சு? பாம்பு கடிச்சிருச்சா? என்ன பாம்பு பாட்டி கடிச்சது? கண்ணாடி வீரியே. மருந்து சொல்லு பாட்டி, எங்க வச்சிருக்க? அது ரகசியம் சொல்லிட்டே செத்துருச்சான் பாட்டி. செத்தால சாவேனே தவிர என் வாழ்க்கையின் ரகசியத்தை சொல்ல மாட்டேன் என்கின்ற வஞ்சக உலகத்தில் தான் பெறுகின்ற ரகசியங்களை உங்களுக்கு சொல்வதற்கான மனிதர்கள் உங்களுக்கு கிடைத்திருக்கிறார்கள் என்றால் அவர்களை நீங்கள் முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். கவனமாக அவர்களை விசாரியுங்கள், கேளுங்கள். ஸ்கில்ஸ் இருக்குல்ல, நிறைய சாஃப்ட் ஸ்கில்ஸ்னு சொல்லுவாங்க. சாஃப்ட் ஸ்கில்ஸ்ல லேர்னிங், ரீடிங், ரைட்டிங், ஸ்பீக்கிங் இதெல்லாம் வரும். அதில் ஃபர்ஸ்ட் ஸ்கில் என்ன தெரியுமா? வாழ்க்கையில் நீ என்ன வேணாலும் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணு, யார் வேணும்னாலும் ஆகலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்கில், வளர்த்து கொள்ள வேண்டிய ஸ்கில் லிசனிங் ஸ்கில். லிசன் பண்ணணும். யாராவது பேசுகிறாங்களா, போர் அடிக்கிற மாதிரி தான் பேசுவாங்க. எல்லாருமே ஆர்ப்பாட்டமாகவும் ஆடம்பரமாகவும் பேசிட போகிறாங்க. எத்தனையோ பேரை நான் பார்த்துருக்கேன், ஆர்ப்பாட்டமாகவும் அழகாகவும் பேசுகிறவங்க, ஒரு செய்தி இருக்காது அதில். ஜாலியாக பேசிட்டு போயிடுவாங்க. சில பேர் சோம்பலாக பேசுவாங்க, சாதாரணமாக பேசுவாங்க. ஆனால் நம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய மாணிக்க சொற்களை அவர்களுடைய அந்த சாந்தமான அந்த பேச்சிலே நாம் கண்டெடுத்து கொள்ளலாம். லிசனிங் ஸ்கில் ரொம்ப முக்கியம். பைபிள் சொல்லுகிறது, காது இருக்கின்றவர்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறது. கால் இருக்கின்றவர்கள் நடந்து கொள்ளுங்கள், கண்கள் இருக்கின்றவர்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் அது சொல்லவே இல்லை. காது இருக்கின்றவர்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். மெட்டாபிசிக்கலி அது ஓப்பன்ல இருக்கணும், பிசிக்கலா ஓப்பன்ல இருக்கிறது இல்லை. மறைமுகமான ஒன்றை நாம் கவனம். எவ்வளவு கலாட்டா இருந்தாலும் தூங்கிடுற என் பழக்கம் அது. படுத்த உடனே தூக்கம் வந்துடும் எனக்கு. அன்னைக்கு 12 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்துட்டேன், தூக்கம் வரலைங்க. பயாலஜிக்கல் கிளாக் மாறுது. ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சுங்க எனக்கு. என் மேலேயே எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு. என்னடா இது தூக்கம் வர மாட்டேங்குதுன்னு. பெட்டுக்கு பக்கத்தில் ஒரு டேபிள் இருக்கும், புக்ஸ் எல்லாம் வச்சுருப்பேன். அதில் யாரோ கொண்டு வந்து கொடுத்த ஸ்வீட் பாக்ஸ் இருந்தது. திறந்து பார்த்தா 2 ஸ்வீட் சாப்பிட்டேன் ராத்திரி 12 மணிக்கு. சாப்பிட்ட உடனே ஸ்ட்ரெஸ்ஸு போயிடுச்சுங்க, சந்தோஷமாயிடுச்சு. ஒரு பெரிய ரகசியத்தை கண்டுபிடிச்சேன். ஸ்வீட் சாப்பிட்டா ஸ்ட்ரெஸ் போகும். அதனால்தான் நம்ம ஜெயிச்ச உடனே நம்மளை சுற்றி இருக்கிறவன் ஸ்வீட் கொடு, ஸ்வீட் கொடு, ஸ்வீட் கொடுன்னு கேட்குறான். நான் என்ன சொல்கிறேன், ஜெயிச்சிட்டா அடுத்தவங்களுக்கு ஸ்வீட் கொடுங்க, தோத்துட்டா நீங்கள் சாப்பிடு. நீ மோட்டிவேஷன் நீ தானே வச்ச, நீ தானே அந்த டார்கெட்டை வச்ச. அதை அடையிறதுக்கு நீ தானே உன்னை செலுத்திக்கணும். அடுத்தவங்களை கூப்பிடுவியா? நீ முடிவு செய். அடுத்தவர்கள் உனக்கு சின்ன புஷ் தான் கொடுப்பாங்க, நீ தான் போய் நிற்கணும். குஜராத்தில் இருக்கக்கூடிய முதல் பெண் ஏர்ஃபோர்ஸ் பெண், அவளை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி ஒரு ஃபில்ம் வந்திருக்கு. இந்த ஸ்ரீதேவி மேடத்தினுடைய மகள் அந்த பொண்ணு நடிச்சிருக்கோம். ஒரு காட்சி சார் என்னை ரொம்ப கவர்ந்த ஒரு காட்சி அது. அந்த பொண்ணு கொஞ்சம் குண்டா இருப்பா, அதனால் அவளுக்கு ஏர்ஃபோர்ஸில் கிடைக்காது. எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க. அப்புறம் போய் அவள் மெலிஞ்சி வருவா. ஆனால் அவள் ஷார்ட்டாக இருப்பா சார். குண்டா இருக்கிறது மெலிஞ்சிடலாம், ஷார்ட்டாக இருக்கிறது எப்படி ஹைட் பண்ண முடியும்? ஆனால் அவள் ஒரு தீவிரத்தன்மையை காட்டுவா, தன்னுடைய வேலையில் ஒரு தீவிரத்தன்மையை காட்டுவா. அந்த தீவிரத்தன்மை இருக்குல்ல, அந்த இன்டென்சிட்டி, அது அவளை அந்த இடத்துல கொண்டு போய் உட்கார வைக்கும். அவ்வளோதான் படமே. அந்த இன்டென்சிட்டி என்னங்கிறத நான் தேடினேன். அந்த படத்தை பார்த்தேன், நான் ஃபுல்லாக பார்த்தேன். அந்த பொண்ணு என்ன பண்ணுறா, கடைசி இன்டர்வியூங்க, இன்டர்வியூவில் அவளை கூப்பிடுறாங்க. அந்த காட்சியை எவ்வளோ அழகாக படமாக்கி இருந்தாங்க. மேலே 4th ஃப்ளோர் கூட்டிகிட்டு போகிறாங்க. நிறைய பேர் வராங்க, பெண்களும் வராங்க. அதில் வரிசையாக உட்காந்துருக்காங்க. எல்லாம் திட்டிட்டு வெளியில் வருதுங்க. இவ போகிறா, இதுதான் அவளுக்கான கடைசி சான்ஸ். அது ஜெயிச்சாதான் அடுத்த கட்டத்துக்கே போக முடியும். நேராக அவர் பிரிகேடர் இப்படி உட்காந்துருக்கார். வா அப்படின்றார். அவள் உள்ளே வரா. அந்த ஜன்னல் மேலே ஏறு அப்படிங்கிற.
ஜன்னல் மேலே ஏறிட்டா. ஜம்ப் அப்படிங்கிறார். இப்போ ஃபோர்ஸ், ஏர்ஃபோர்ஸில் ஜம்ப்னா ஜம்ப்பு தான். ஆர்டர் வந்துருச்சுன்னா ஜம்ப்புனா ஜம்ப்பு தான். நிறைய பேர் யோசிச்சிருக்கிறாங்க, கீழே பார்த்தா 4வது மாடிங்க, ஜம்ப்புனா செத்து போகிறதுக்கா? எல்லாம் திரும்பி போயிடுச்சுங்க. அந்த பொண்ணு என்ன தெரியுமா பண்ணோம், அப்படி ரவுண்ட் அடித்து இருக்கிற இடத்துலேருந்து அப்படி ஜம்ப் பண்ணும். ஜெயிச்சிருங்க. அது இருக்கிற இடத்துலேருந்து அப்படி ஜம்ப் பண்ண. ஜம்ப்பு தானே சொன்னாங்க, மேலேருந்து கீழே குதியா சொன்னாங்க. மேலே ஏறுனாங்க, ஜம்ப்புனாங்க, அவ்வளோதான். மேலே ஏறி ஜம்ப் பண்ண, அவ்வளோதான். இருக்கிற இடத்துல ஒரு ஜம்ப் அடிச்சிருவா. அந்த அந்த அதுதான் ஸ்பார்க்கு இருக்கல. பாருங்க, பிஸ்னஸ்னு ஒரு படம். எத்தனை பேர் இதில் வரீங்க குழந்தைகளே? நான் என்ன சொல்கிறேன், பெரிய மார்க்லாம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நல்லா படிச்சிருங்க. ஒன்றும் இல்லை, உங்களுக்கு நான் ப்ரூவ் பண்ணுறேன். இப்போது 98 மார்க் வாங்கினா தான் சூப்பர் மார்க்கெல்லாம் சொல்லி தானே ஸ்கூல் நடத்துகிறார் ரங்கராஜன் சார். ரங்கராஜன் சார் இல்லைன்னா தேவி மேடம், 2 பேருடைய 10 சர்டிஃபிகேட் மட்டும் வாங்கி பாருங்க. ஏன் 10 சர்டிஃபிகேட்டே வாங்குங்களேன், 58 தான் மேடம். ஆனால் யூனிவர்சிட்டியிலேருந்து வெளியில் வரும்போது நான் யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர் மேடம். ப்ரோக்ரஸ், ஷோ ப்ரோக்ரஸ். அதுக்குள்ள ஒரு ஸ்பார்க் இருக்கும், அதை மட்டும் சாவடிச்சிடாத. எப்போ தெரியுமா அந்த ஸ்பார்க் செத்து போகும்? என்டர்டெயின்மெண்ட் டூ மச்சா இருந்துச்சுன்னா ஸ்ட்ரெஸ் ஆகி அந்த ஸ்பார்க் இல்லாமல் போயிடும். டூ மச் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட். பாருங்க, பிஸ்னஸ்னு ஒரு படம், ஒரு நிமிஷத்தில் முடிக்கிறேன். அந்த பையன் ரொம்ப ஏழை, பாம்பே கிளம்பி வரான். இதுதான் என் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு அவன் பெரிய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிங்கில் அவன் மூளை அப்படி. அவன் அந்த பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை நின்று பார்க்குறான். ஆனால் உள்ளவே போக முடியாது, ஏன்னா கசங்கன சட்டை. கோடி 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 கணக்கில் டேர்ன் ஓவர் பண்ணுற அந்த பில்டிங். அதுக்குள்ளே போனால் அந்த செக்ரட்டரி இருக்கால, அவ்வளோ தூரம் இருக்கா, அவள் ஆறா கிட்டே போக முடியாது. இவன் 3 நாளாக பார்த்து பசி தாகத்தோட எச்ச தொட்டு தன்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த இதை சரி பண்ணுவான். இந்த கசக்கிறத எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு வேர்வெல்லாம் இல்லாதபடிக்கு போய் காத்தாட நிற்பான். அவனுக்கு மாற்று துணி கூட இருக்காது. என்னமோ சொல்லி அந்த அந்த ரூம்குள்ளே, அந்த ஹால்குள்ளே நுழைஞ்சிருவாங்க. அதுக்குள்ளே ஒரு எலிவேட்டர் இருக்கும், அதில் பாஸ் உள்ளே போவார். அந்த எம்டிக்குள்ளே அவன் நுழைஞ்சிருவான். அந்த எம்டி கூட அவனுக்கு 10 செகண்ட் இருக்கு 4வது ஃப்ளோர் போகிறதுக்கு. 10 செகண்டில் அந்த பாஸ் கிட்ட பேசிடுவான். சார், கிவ் மீ 1 minute, ஐ வில் ஷோ ஐ வில் பி அன் அசெட் ஃபார் யூ. எனக்கு 1 நிமிஷம் கொடு, நான் அசெட்டுங்கிறத உனக்கு நான் காட்டுறேன்பா. உடனே ஒரு செக்ரட்டரி கிட்ட திருப்பி சொல்வார், டுமாரோ மார்னிங் 10 o'clock இன்டர்வியூ அப்படின்ட்டு போயிடுவார். அடுத்த நாள் காலையில் 10 மணிக்குங்க அவன் 9:58 வந்துடுவான். அவன் வரான் 9:59 எம்டி வருவார். உள்ளே அப்படி உட்காருவாங்கங்க. அந்த காட்சி சொல்லும்போது எனக்கு உடம்பு பதறுது. ரவுண்டாக உட்காந்துருப்பாங்க. ரவுண்ட் டேபிளில் அவன் சொல்லுவான், ஓகே, வாட் இஸ் யுவர் நேம்? 1 நிமிஷம் கேட்டு முடிச்சுட்டு, யுவர் இன்டர்வியூ டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படின்னு போடுவார். இது வரும், டைம் வரும், எலக்ட்ரானிக்கல். டீ ப்ளீஸ் அப்படிம்பார். டூ யூ ட்ரிங்க் டீ அப்படின்னு கேட்பார். எஸ் சார். டீ வந்து அப்படி வைப்பாங்க, 10 செகண்ட் போயிருக்கும். நாவ் அந்த டீ கப்பில் துப்பும் பாருங்க. அந்த டீ கப்பில் அவன் யோசிப்பாங்க, 5 செகண்ட்ஸ் போயிடும், 15 செகண்ட்ஸ் துப்பிடுவாங்க. துப்புன உடனே 20 செகண்ட் ஆகிடும், 22 செகண்ட் ஆகிடும். அப்படி பார்ப்பார் அவனை. நவ் யூ ஹாவ் 30 செகண்ட்ஸ், செல் இட் அப்படிம்பார். வித்துருன்ட்டார், 10 ரூபாய்க்கு வித்துருன்ற. அவன்ல சுற்றி பார்ப்பாங்க, எல்லாரும் பார்த்தாங்க அவன் டீ கப்பில் துப்புனதை. யார் வாங்குவா? 30 செகண்டில் விற்கணும். என்ன பண்ணுவான் தெரியுமா? பர்ஸில் அந்த காசு எடுப்பாங்க. கடைசி 4 வினாடி இருக்கோங்க, 10 ரூபாய் எடுத்து அப்படி போட்டுட்டு எனக்கு நானே விட்டுக்கொண்டேன்னு கடகடன்னு குடிச்சிருவான். செலக்டட் பெரிய பிஸ்னஸ் மேக்னெட்டாக வருவான்னு காட்டும் அந்த படம்.